முறைப்படி மரணம் மறுவரை அதை நீ விரும்பாதேன்னு பைபிள்ல சொல்லியிருக்கு. கடவுள் நாம வேண்டினத உடனே நிறைவேற்றினார்னா நம்ம பக்தி அதிகமாக்குறாருன்னு அர்த்தம். அதையே தள்ளி போட்டார்னா நமக்கு தன்னம்பிக்கை அதிகமாக்குறாருன்னு அர்த்தம். மச்சான், பக்கத்து வீட்டுல கோழியை கொண்டுட்டாங்க. ஐயோ, பாவமா இருந்துச்சு. தட்டி கேட்க போனேன். கேட்டியா? ஒரு கிண்ணத்துல குழம்பு கொடுத்தாங்க. சரி, வாங்கிட்டு வந்துட்டா. வாங்கி வந்துட்டியா? நீலாம் என் நண்பனே இல்லடா. எவன் நான் கேட்டாலையும் இருக்கிறத வச்சு சந்தோஷமா இரு, இருக்கிறத வச்சு பழக்கத்துக்கு ஆசைப்படாதாங்கிறான். நம்மகிட்ட இருக்கிறது என்னமோ கஷ்டமும் கடனும் மட்டும்தான். இதை வச்சு எப்படா சந்தோஷமா இருக்கிறதுன்னு கேட்டா ஒருத்தனும் வாய் திறக்க மாட்டேங்கிறான். ஞாயிற்றுக்கிழமை காலையில நல்லா தூங்கணும்னு நினைக்கிறோம், ஆனா 6 மணிக்கெல்லாம் முடிப்பு வருது. திங்கக்கிழமை சீக்கிரமா எந்திரிக்கணும்னு நினைக்கிறோம், ஆனா 9 மணி வரைக்கும் கண்ணை திறக்க முடியல. என்ன உடம்பியா? ஒரு பிளவுஸ் தைக்கணும், எவ்வளவு ஆகும்? ஒரு பிளவுஸ் தைக்க 5000ங்க. 5000மா? இது தெரியாம 4 லட்சம் லோனை வாங்கி 4 வருஷம் என்ஜினியரிங் படிக்க வச்சேன். எதுக்கு டெய்லரிங்கே படிக்க வச்சிருக்கலாம். வேலையும் கிடைக்காம கடன் ஆனதுதான் மிச்சம். உண்மையில் பசி என்ன செய்யும் அப்படின்னு யாருக்குமே தெரியாது. பசி 2 செய்யும். ஒன்று என்ன அப்படின்னா உங்கள் சுய கௌரவத்தை கொல்லும். அதுதான் முதல் வேலை. 2வது, நீங்கள் யார் முன்னால் மண்டியிடக்கூடாது, அவமானப்படக்கூடாது நினைக்கிறீர்களோ அவர்கள் முன்னால் கைகட்டி மண்டியிட வைக்கும். யார் யாரெல்லாம் என்ன பிடிக்குமோ அவங்களாம் ப்ளூ கலர் ஹார்ட் அனுப்புங்க. யாருக்கெல்லாம் என்ன பிடிக்காதோ ரெட் கலர் ஹார்ட் அனுப்புங்க. பார்க்கலாம் எவ்வளவு பேர் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு. அம்மா நான் செஞ்சு தரேன். அப்படியா? அப்போனா இன்னைக்கு நைட்டு ஷவர்மா செஞ்சிருங்க. அதெல்லாம் செய்ய தெரியாது. தெரியாது. இந்த கொத்து பரோட்டா அதுவும் தெரியாது.